இட்ஸ் டியூஸ்டே நைட். டின்னருக்கு வந்துட்டு தோசையும் மார்னிங் வச்ச மீன் குழம்பும் இருக்குது, மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிரேக் போட்டு வந்திருந்தேன். மறுநாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பங்கூழ் தான் பண்ண போகிறேன். முன்னாடி நாளே நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப் கம்பை வந்து நல்லா பவுடராக அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். இந்த குருணன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அரைச்சிட்டு 1 கப் மாவுக்கு 6 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா போதும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மேலோட்டம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மாவை போட்டு கைவிடாமல் கிளறணும். பாட்டிமா சொன்னாங்க, நான் கொஞ்ச நேரம் கிளறிட்டு இருக்கேன், நீ போய் சாப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சைடில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். பாட்டிமா வந்து கிளறிட்டு இருந்தாங்க. கைவிடாமல் கிளறணும், இல்லைனா வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடும். 15 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க 20 நிமிஷம் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 6 to 7 மணி நேரம் ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க.